டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அந்த நிகழ்வுகளை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது எவ்வளவு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு தெளிவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கையாக ஆரம்பித்தது. ஆரம்ப வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாகவும், அதிக கஷ்டத்தையும், அதிக ஒரு கலை ஆர்வத்தையும், அந்த கலை ஆர்வத்தை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னு தெரியாம இருந்த காலகட்டத்தில் தனக்கென்ற வாய்ப்பை ரொம்ப அருமையாக ஏற்படுத்தி கொண்டு தீராத உழைப்பால் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு கலையையும் அழகாக சுமந்த ஒருவர். கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் சம்பளம் என்பது ஒரு பெரிய தொகை இல்லையா? 1935 வாங்கிய அந்த பெரும் தொகையாக அது பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தினுடைய முதலாவது உறுப்பினர், சினிமா துறையிலிருந்து வந்த முதலாவது உறுப்பினர் இவங்க தான். தங்கத்தட்டில் அப்போவே உணவு சாப்பிடுவாங்களாம். இவங்களை பார்க்கறதுக்கு பிரிட்டிஷ் மகாராணி இவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்த ஒரு சிறந்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். KP சுந்தரம்பாள் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே அதற்கு என்று ஒரு தமிழ் திரையுலகிலே ஒரு தனி பாதை, ஒரு தனி மதிப்பு, ஒரு அத்தியாயமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ குடும்ப சுமை முழுவதும் அவங்க அம்மா கிட்ட. ஒரு தம்பி. அப்போ அம்மாவுக்கு குடும்ப சுமையை தாங்கிறதுக்கு உரிய ஒரு வருமானம் இருக்குல்ல, ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பமாக இருந்தது. என்ன பண்ணலாம், வாழ்க்கையே வேண்டாம், இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அம்மா. அப்போது ஒரு நீரோடைய தேடி போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குரல், நில்லுங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன குரல் தான் சுந்தரம்பாள் அவர்களுடைய குரல். ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, நம்ம குடும்பத்தினுடைய துயரை என்னால் துடைக்க முடியும், நீங்கள் என்ன நம்பி வாங்க அப்படின்னு அம்மாவையும் தம்பியும் அழைச்சிட்டு போகிறாங்க. தான் பிறந்து வாழ்ந்த கொடுமுடி அப்படின்ற ஊர்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ரொம்ப மக்கள் அதிகமாக கூடுற இடம் அப்படின்னு சொல்லும்போது கோயில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகையிரத நிலையம், பஸ் தரிப்பு இடம், இது எல்லாத்துலேயுமே பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்படி பாடுறாங்க அப்படின்னா, மேடை நாடகங்களில் நிறைய பாடல்களை கேட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் நிறைய பக்தி பாடல்கள் இருக்கின்றன. அது எல்லாமே ஒரு மனப்பாடம் செய்து வச்சு அது தன்னுடைய குரலில் அதிகமாக பாட ஆரம்பிக்கிறாங்க. பாடும் பொழுது இது எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? கேட்டுட்டு அந்த வெளியே போகிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு சிறு தொகை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. இதை எடுத்துகிட்டு போய் தான் அவங்க வீட்டினுடைய அன்றைய தினம் நடத்தப்பட்டது. அப்போது இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையா, இதுதான் தன்னுடைய வாழ்வாதாரமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அருமையாக குரல் இருக்குது. அந்த குரலை கேட்கும் பொழுது அப்படியே எல்லாருமே திரும்பி நின்று அந்த இடத்த விட்டு அசையாமல் பாட்டு கேட்பாங்க. அவ்வளவு அற்புதமான குரல். சின்ன வயதிலே பார்த்தீங்கன்னா KP சுந்தரம்பாள் அவர்கள் பாடுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். KP சுந்தரம்பாள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் அளவு பேரும் புகழுமுடன் இருந்த ஒரு கலைஞர் கிட்டப்பா. கிட்டப்பா அவர்களுடைய நாடகம் அப்படின்னா நிரம்பி வழியுமா, அவ்வளவு கம்பீரம் இருக்கும். அதாவது அப்போ கிட்டப்பாவுக்கு முன்னாடி எல்லாம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, பாமரருக்கும் சங்கீதம் தேவையா அப்படின்னு யோசிச்சு நாடகங்கள் நிறைய நடந்தன. ஆனால் கிட்டப்பாவினுடைய வருகைக்கு பிறகுதான் பாமரருக்கும் சங்கீதம் போய் சேர வேண்டும், அவர்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய துணிப்பொருள் போய் சேரணும் அப்படின்னு ஒரு முயற்சியில தான் கிட்டப்பா அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கிட்டப்பா அவர்கள் மேடையில அப்படியே பாடினாங்கன்னா இசை புயலாக தான் இருக்குமா, அவ்வளவு அருமையா அவங்களுடைய பாடல், அவங்களுடைய குரல் வெளிப்படுமா. இந்த வெளியேற்றத்தினூடாக எல்லாருமே மேடையில என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு ஒரு அருமையா ஒரு ஆண் பாடகர் இருக்காங்களே, இவருக்கு ஒரு ஜோடி பெண் பாடகர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாரும் சிந்தித்தது உண்டு. ஏன்னா கிட்டப்பா அவர்கள் மேடை ஏறி இருக்கும்போது KP சுந்தரம்பாள் அவர்கள் இருக்கல அந்த நேரத்தில். அப்போ கிட்டப்பா அவர்கள் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவருடன் நடித்த சக நடிகைகளுடைய அந்த குரல் பெரிய அளவு எடுப்படல. கிட்டப்பா அவர்களுடைய குரல் ரொம்ப கம்பீரமாக இருந்தது. அப்போ ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சிந்திக்கும் அளவுக்கு அமைந்திருந்தது. கொடுமுடியில் இருக்கும்போது சுந்தரம்பாள் அவர்கள் ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ 5 வயது சுந்தரம்பாள் அவர்களுடன் பாலம்பாள் கரூர் சென்றிருந்தாங்க. அப்போ இந்த இடமாற்றம் பெரிய அளவு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுந்தரம்பாள் அவர்கள் எல்லா இடத்துலையும் பாடிக்கிட்டு இருந்தது ரொம்ப அருமையா ஒருத்தர் கேட்கிறார். அவர் யார் அப்படின்னா கிருஷ்ண சுவாமி ஐயர். அவர் வித்தியாசமான ஒரு காவல் அதிகாரி. ரொம்ப கலையில அதிக ஆர்வம் இருந்தது. அப்போ இசை பிரியரான இவர் ஒரு நாள் சுந்தரம்பாள் அவர்கள் பாடுறது அழுத்தம் திருத்தமான அந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப அசந்து போய் 50 ரூபாய் பரிசு அளிக்கிறாங்க. அது மட்டுமா, புகழ்பெற்ற நாடக நடிகரான வேலு நாயர் அவர்களுடைய குழுவில் சுந்தரம்பாளை சேர்த்து விடுறாங்க. சேர்த்த பிறகு நடக்குது அப்படின்னா, நல்லத்தங்கால் அப்படின்ற நாடகத்துல 7வது குழந்தையாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சுந்தரம்பாள். இது அவருடைய நாடக பிரவேசம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கேள்வி ஞானத்திலே பாடிட்டு வந்த சுந்தரம்பாள் அவர்களுக்கு தெய்வம் பல வரப்பிரசாதங்களை தந்திருப்பது போல மேல் ஸ்தாயில அனாயாசமாக சஞ்சரிக்கும் குரல், அதே நேரத்தில் இனிமை இணைந்தோடும் கம்பீரம், பாட்டில் பாசாங்கு இல்லாமல் வெளிப்படும் உணர்ச்சி,
திருத்தமான உச்சரிப்பு, இத்தனை பண்புகளும் அவருடைய பாடல்ல கேட்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இசையில் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ரசவாதத்தை மக்கள் மனங்களில் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஆச்சரியம் இங்கதான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வர்ணம் மெட்டுகளால் அமைந்த இசைக்கு சுந்தரம்பாள் அவர்களுடைய குரல் மந்திர குரலாக மாறி ரசிகர்களுடைய மனதில் குடிக்கொண்ட ஒரு விதம் அந்த காலகட்டத்துல மிகவும் பிரமிப்பாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம். கே.பி. சுந்தரம்பாள் அவர்கள் நாடக குழுவுல இணைந்த பிறகு நிறைய நாடகங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா இலங்கையில் தலைநகரம் கொழும்புல ஒரு நாடகம் பண்றாங்க. இந்த கொழும்புல செய்த நாடகத்தினுடைய சிறப்பு எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நாடகத்துல நடிக்கிறதுக்காக கிட்டப்பா அவர்கள் வரவழைக்கப்படுகின்றாங்க. கிட்டப்பா அவர்கள் நாடகத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஈடு கொடுக்கும் ஒரு பெண் நடிகையாகத்தான் நம்ம சுந்தரம்பாள் அவர்கள் மேடையில வலம் வராங்க. இவர்களுடைய இந்த பாடலுடைய சரீரம் ஒருவருடைய பாடல் அவரவருடைய பாடலுக்கு ஏற்றாப்போல் கிரீடமாக மாறும் பொழுது அங்க ஒரு அழகையும் ஒரு அருமையான உணர்வையும் அந்த இடத்துல அமர்ந்த இந்த ரசிகர்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருவருடைய அந்த போட்டி பாடல்கள், அவர்களுடைய அந்த நடிப்பினுடைய அந்த தன்மை அந்த நேரத்துல அந்த காலகட்டத்தில் ரசித்தவர்களுக்கு தான் தெரியும். தாங்கள் இருந்த அந்த இடம் ஒரு வித்தியாசமான ஒரு தோரணையையும் ஒரு அனுபவத்தையும் கொடுத்தது அப்படின்னு. ஸ்ரீ வள்ளி நாடகத்துல வேலனாக சுந்தரம்பாள் அவர்களும் வள்ளியாக கிட்டப்பா அவர்களும் பெண் வேடமிட்டு நடிச்சிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப இதை பார்த்து எல்லாருமே பிரமிச்சாங்க. ஏன்னா அந்த நாடக அரங்கமே ஒரு தனித்துவமான ஒரு எண்ணத்தை கொடுத்தது அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ள அந்த நாடக பயணம், அந்த கலை பயணம், அந்த பாடல் ஆற்றல், இது எல்லாமே சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் இருவருக்கும் இடையிலே காதல் பாஷைகளையும் பேச ஆரம்பிச்சது. காதல் அந்த கலையினூடாக அவர்களுக்குள் பூத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் காதல் வந்த பிறகு இருவரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டப்பா அவர்கள் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவங்க தான். அப்போ நம்ம சுந்தரம்பாள் அவர்களை 2ஆம் தரமாக அவர்கள் திருமணம் செய்து கொள்றாங்க. திருமணம் முடித்து கிட்டத்தட்ட ஓரிரு வருடங்கள் இருவரும் ஒன்றாக வாழ்றாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிட்டது. அந்த குழந்தை இறந்து விடுகிறது. கிட்டப்பா அவர்கள் கொஞ்ச நாள் போன பிறகு திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய முதலாவது மனைவியிடமே போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ கிட்டப்பா அவர்கள் பிரிந்த பிறகு பார்த்தீங்கன்னா கே.பி. சுந்தரம்பாள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு எந்தவித ஒரு அர்த்தமும் இல்லாத மாதிரி கே.பி. சுந்தரம்பாள் அவர்கள் உணர்றாங்க. கிட்டப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கிட்டப்பா அவர்கள் 28வது வயதுல மரணம் அடைகிறாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி சுந்தரம்பாள் அவர்கள். ஏன்னா அந்த நேரத்துல சுந்தரம்பாள் அவர்களுக்கு 25, 26 வயது தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன வயது. அப்ப என்ன பண்றது? கிட்டப்பா அவர்கள் இல்லைன்னா தனக்கு வாழ்க்கையே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. நாடகத்துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், கிட்டப்பா அவர்கள் இல்லைன்னா அதுல பயணமே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுவுமே வேண்டாம், நாடகமும் வேண்டாம், கலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அப்படி ஒதுங்கி நின்று வாழணும் முடிவு பண்றாங்க. இந்த ஒதுங்கி நின்று வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஏன்னா குடும்ப பாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த குடும்பத்தை சுமக்கணும்ல. கொஞ்ச காலம் கலை உலகத்தை விட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. அதாவது நாடக உலகை விட்டு, திரையுலகுக்கு வரல, நாடக உலகை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ ஆரம்பிக்கும் போது குடும்பத்தினுடைய சுமை அவர்கள் மேல் சுமத்தப்படுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது குடும்பத்துக்காக நடிக்க வராங்க. நடிக்க வரும்போது என்ன பண்றாங்கன்னா அதிகமான ஆண் வேடம் தான் அவங்க இடுறாங்க. ஆண் வேடம் இடுறாங்க. அதே நேரத்தில் நாடகத்துல கதாபாத்திரத்தை ரொம்ப நுணுக்கமா பாக்குறாங்க. அவர்கள் எடுக்கும் கதாபாத்திரம் பெண் கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒரு ஆணுடன் நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்படியே நடிக்கிறதா இருந்தாலும் அந்த இடைவெளி எப்படி இருக்கிறது, கதை எப்படி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆராயிறாங்க. அதனால ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருந்த நம்ம கே.பி. சுந்தரம்பாள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அடுத்த கட்ட நகர்வாக அவங்களுக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்குது. அந்த சினிமா வாய்ப்பு அவங்க வீட்டுக்கு தேடி வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு சினிமாலாம் வேண்டாம், இந்த சினிமாவில் நடிக்கும் பொழுது இன்னொரு ஆணோட சேர்ந்து நடிக்கணும். அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல. ஏன்னா கிட்டப்பா அவர்களுடைய மறைவு அவர்களுக்கு பெரிய தாக்கம். அவங்க மீது அதீத அன்பையும் அதீத காதலையும் வைத்திருந்தாங்க சுந்தரம்பாள் அவர்கள். அப்போ ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அந்த வாய்ப்பை எப்படி வேண்டாம் என்று சொல்வதுன்னு யோசிக்கும் பொழுது அவங்க மனசுல ஒரு யோசனை, 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க நினைச்சாங்கன்னா, எனக்கு இவங்க எங்க சம்பளமெல்லாம் இவ்வளோ கூட்டி கொடுக்க போறாங்க, அதனால நம்ம சும்மா சொல்லுவோம், அப்போ முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் தான் தெரிகிறது சுந்தரம்பாள் அவர்களுடைய குரல் எவ்வளவு ஒரு கம்பீரம். இப்படி ஒரு நடிகையை நாங்கள் ஏன் தவற விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, சரி அப்படின்றாங்க. அது இவங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா சினிமா உலகம் என்பது புதுசு. வந்த நடிகர்களுக்கோ நடிகைகளுக்கோ ஓரிரு படங்கள் ஓடின பிறகுதான் சம்பளம் அதிகமாக கொடுக்கப்படும். அது அப்படிதான் வழமை இன்று வரை. ஆனா ஒரு திரையுலக அறிமுகமும் இல்லாமல், திரையுலக பின்னணியும் இல்லாமல் நாடகத்திலிருந்து அப்படியே நேர திரைக்கு வரும் பொழுது 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்த முதலாவது நடிகை அப்படின்ற பெருமை கே.பி. சுந்தரம்பாள் அவர்களுக்கு தான் இருக்கு.
கே.பி. சுந்தரம்பாள் அவர்கள் நாடகமாக நடித்த பக்த நந்தனார் கதாபாத்திரம் வந்து ரொம்ப விரும்பி பார்க்கப்பட்டதுனால இதை வந்து திரைப்படமாக எடுக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து கே.பி. சுந்தரம்பாள் அவர்கள் நடித்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னால அவங்களே பக்த நந்தனாராக அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதான் அந்த படத்தினுடைய சிறப்பு. ஆனால் இந்த படம் வந்து நாடகமாக இருக்கும் பொழுது பெரிய அளவு பேசப்பட்டது. ஆனால் படமாக திரைக்கு வந்து பெரிய அளவு ஓடவில்லை, ஓரளவு தான் ஓடியது. அவர்கள் பாடிய விதம், அவர்களுடைய குரல் தான் ரசிகர்களை கட்டி வைத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரைப்படத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னா இந்த படத்தினுடைய பிரிண்ட் வந்து எரிந்து சாம்பல் ஆயிட்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. அப்போ இந்த படம் வந்து பெரிய அளவு பேசப்படவில்லை. ஏன்னா வந்த படமே முதலாவது படமே பெருசா ஓடலையே அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள். அடுத்தடுத்த படங்கள் தனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கு, அவங்களுடைய குரலுக்கு ஒரு தனி வலிமை இருக்கு, அதனால அவங்களை விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இயக்குநர்கள் எல்லாம் அடுத்தடுத்த படத்துக்கு அவங்களை எப்படியாவது புக் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதற்கு பிறகு வந்து என்ன நடக்குது அப்படின்னா கே.பி. சுந்தரம்பாள் அவர்களுக்கு பால சன்னியாசி அல்லது மணிமேகலை அப்படின்ற ஒரு திரைப்படம் 1940ஆம் ஆண்டு எடுக்கப்படுது. இதுல வந்து மணிமேகலையின் வேடம் ஏற்று சுந்தரம்பாள் அவர்கள் நடிக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் அதற்கு பிறகு வருது. காமெடி பாடல்கள் எல்லாம் இந்த 4-5 பாடல் இருக்கு. கிட்டத்தட்ட 20 பாடல்கள் நிறைந்த இந்த திரைப்படத்துல வந்து கே.பி. சுந்தரம்பாள் அவர்களுடைய பாடல் கூட நிறைய இந்த படத்துல இடம் பிடிக்குது. மணிமேகலை திரைப்படம் வந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த திரைப்படம் வந்து ஜெமினி வாசன் அவருடைய திரைப்படமான ஔவையார் 1953ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் தயாரிப்பில் இருந்ததாக சொல்லப்படும் பிரம்மாண்டமான ஒரு படமா இது பார்க்கப்படுது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி சுந்தரம்பாள் அவர்கள் வந்து ஔவையாராவே ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. ஔவையார் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு சுந்தரம்பாள் அவர்கள் ஞாபகத்திற்கு வருவதுண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய இசையமைப்பாளர்கள் இணைந்துதான் நிறைய பாடல்களை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட 20 பாடல்கள் ரொம்ப பிரமிப்பா சுந்தரம்பாள் அவர்களை பாடி கொடுத்த ஒரு சந்தர்ப்பமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கே.பி. சுந்தரம்பாள் அவர்களுடைய இன்னொரு முயற்சி என்ன அப்படின்னா இந்தி மெட்டுக்களை அப்பட்டமாக தழுவி தமிழ் சாகித்யத்தை அந்த மெட்டுக்கு அமைத்து தமிழிசையை வந்து சீர்குலைய வைத்த நிறைய பாடல்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ரொம்ப நிறைவாக கண்டித்தாங்க. இப்படிலாம் நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக இசையிலே பாமரரும் விரும்பும் மெல்லிசை மெட்டுக்கள் அமையணும் அப்படின்றது வந்து அவங்க விருப்பமாகவும் அதை அவர்கள் சாதித்தும் காட்டியிருக்காங்க. கே.பி. சுந்தரம்பாள் அவர்கள் எப்பொழுதுமே கதை தெரிவு செய்யும் பொழுது அந்த கதாபாத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தையும் அந்த கதையினுடைய ஆழத்தையும் பார்ப்பாங்க. ரொம்பவே கடவுள் பக்தி அதிகமானவங்க. முருகன் மீது அதிகமான பக்தி அவங்களுக்கு இருந்தது நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் படங்கள் மூலமாக கூட பார்த்துருக்கோம். அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தை வந்து ரொம்ப அருமையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூம்புகார் அப்படின்ற வடிவில் வந்து 1960ஆம் ஆண்டு படமாக எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க வந்து நம்ம சுந்தரம்பாள் அவர்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ சுந்தரம்பாள் அவர்கள் முதல்ல நடிக்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல, ஏதோ காரணம்லாம் நிறைய சொன்னாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிட்டதுனால நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் எழுதிய ஒரு பாடலில் வந்து நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே அப்படின்ற ஒரு வரிகள் இருந்தது. அப்போ அவங்க வந்து அதிக இறைவன் நம்பிக்கை இருந்ததுனால அந்த வரிகள் அவங்க பாட மாட்டேன்னு சொன்னதுனால நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்தது அப்படின்னு மாற்றி கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா எப்பொழுதுமே இந்த கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்களாம். இறைவன் இருக்கின்றார் அப்படின்றத வந்து ரொம்ப ஆழமாக நம்புறவங்க சுந்தரம்பாள் அவர்கள். அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதர் நிறத்தில் தான் அவங்க வந்து புடவை அணிஞ்சிருப்பாங்க. நெற்றியில் பெரிய ஒரு பட்டை போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு நம்ம ஔவையார்னு சொல்லியிருந்தாலே அந்த தோற்றம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாகவும் அதிகமான பக்தியும் நிரம்பிய ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக வெளிவர முடியாத சந்தர்ப்பத்தில் கே.பி. சுந்தரம்பாள் அவர்கள் வெளிவந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படங்களில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத பட்சத்தில் ஆண் கதாபாத்திரத்தையும் பெண்களுடைய ஆழமான கதாபாத்திரத்தையும் தேர்வு செய்து நடிக்கக்கூடிய ஆற்றல் கூட அவங்க கிட்ட இருக்கு. அப்போ தனித்துவமாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் 1 லட்சம் ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் நிறைய பேர் முன்னின்று கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய குரல், அந்த நடிப்பு ஆற்றல், அவங்களுடைய அந்த முகத்தில் இருக்கும் அந்த பிரகாசம் எல்லாருக்குமே அது பிடித்திருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படி தான் அவங்களுடைய வெற்றி நடை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டப்பா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வந்து கலை ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால எந்தவித தடையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 12 திரைப்படங்களை ரொம்ப அருமையாக செய்து கொடுத்துருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் அவங்க நடிக்கலை. ஆனால் அவங்க நடித்த 12 திரைப்படங்களும் முத்தான திரைப்படங்கள். சில படங்களை பார்க்கும் பொழுது கே.பி. சுந்தரம்பாள் அவர்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியெல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்கன்றதை விட அந்த பாடலை எப்படியெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் அவருடைய பாடலை கேட்கும் பொழுது அந்த பக்தி மனதிலே இருக்கிறது. கவலையான பாடலை கேட்கும் பொழுது ஆழமான ஒரு
கவலையும் மனதிலே குடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஆற்றல் அந்த குரலுக்கு இருக்கிறது. கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுடைய பாடல் வாழ்க்கை என்னும் ஓடம் அப்படின்ற பாடலை கேட்கும் பொழுது எவ்வளவு ஒரு சுமையை வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் உணரலாம். ஏ.பி. நாகராஜன் அவருடைய இயக்கத்தில் பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னா திருவிளையாடல் 1965ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஔவையாராக நம்ம சுந்தராம்பாள் அவர்கள் அதில் நடை போட்டாங்க. அந்த பாடல்லாம் வந்து பழம் நீ அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பக்தி அப்படியே அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய பார்வையில் மாத்திரமல்ல, அவருடைய குரல்லையும் அந்த பக்தி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காளிதாசன் அவர்கள் அருளிய ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம் வந்து சுந்தராம்பாள் அவர்கள் நடித்த மூதாட்டி வேடத்தில் வந்த படம் மகாகவி காளிதாஸ் 1966ஆம் ஆண்டு. இந்த பாடல்லாம் ரொம்ப அந்தளவு பெரிய வெற்றியை அந்த காலகட்டத்தில் அது கொண்டாடி இருக்கிறது. இப்போல்லாம் அந்த பாடலை கேட்டிருக்கீங்களா அப்படின்னா தேடி கேட்டு பாருங்கள், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு ஒரு விடயத்தை பதிவு செய்யலாம். கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் நடித்த சில திரைப்படங்கள் துணைவன், காரைக்கால் அம்மையார், திருமலை தெய்வம், இப்படியெல்லாம் நிறைய படங்கள் இருக்கின்றன. அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே சொல்லிட்டு போகலாம். கவி காளிதாஸ், கந்தன் கருணை, உயிர்மேல் ஆசை, துணிவன், சக்தி லீலை, காரைக்கால் அம்மையார், திருமலை தெய்வம், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பாடல்களை ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த பாடலை சொல்வீங்க? வாழ்க்கை என்னும் ஓடம் சொல்வீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுமலை இருக்க, இறைவா உன் புகழை பாடுவேன் அப்படின்னா பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா அப்படின்னு ரொம்ப அருமையான பாடல். முருகனுக்குரிய நிறைய பாடல்கள் அப்படியே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் வந்து அவர்கள் வாழ்ந்த ஊரான கொடுமுடியிலே வந்து ஏக்கர் கணக்கில் வந்து காணி வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்றத பதிவு செய்யணும். ஏன்னா விவசாய நிலம் கிட்டத்தட்ட 60-70 ஏக்கரில் வந்து விவசாய நிலம் வைத்திருந்தாங்க. 2 பங்களா வந்து கிட்டத்தட்ட 6-7 ஏக்கரில் வந்து 2 பங்களாவை வந்து அவர்கள் வந்து அருமையாக கட்டியிருந்தாங்க. பார்த்து கட்டியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருடைய உழைப்பு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு விடயம் இருக்கிறது. கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுடைய மனதில் வந்து சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்க மனசில் இருந்தது. நிறைய போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்காங்க. அந்த போராட்டங்களை உள்வாங்கி நிறைய பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க. திரைப்படமாக இருக்கட்டும், மேடை நிகழ்வாக இருக்கட்டும் பாடியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்தணும். காந்தி அவர்கள் வேறொரு ஊருக்கு அவங்க வந்து அவங்களுடைய ஊரை தாண்டி செல்லும் பொழுது கொடுமுடியில் இறங்கி சுந்தராம்பாள் அவர்களை சந்திச்சு அவங்க வீட்டில் அன்னைக்கு வந்து மதிய நேர உணவு அருந்திருக்காங்க. உணவு அருந்தும் பொழுது அவங்களுக்கு தங்கத்தட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தங்கத்தட்டில் அவங்க சாப்பிட்டு சொன்னாங்கன்னா, அந்த தங்கத்தட்டை தாரீங்களா, நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுந்தராம்பாள் அவர்கள் சந்தோஷமாக காந்தி அவர்களுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்களாம். காந்தி அவர்கள் அந்த தங்கத்தட்டை எடுத்துகிட்டு போய் ஏலத்தில் அதை விற்பனை செய்து அதில் வந்த பணத்தை வந்து தன்னுடைய கட்சியான காங்கிரஸுக்கு நிதி வசூல் செய்யும் அந்த அமைப்புக்கு வந்து கொடுத்து அவங்களுடைய கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்றத கூட பதிவு செய்திருக்காங்க. ஏன்னா கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் வந்து அப்படி அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த பிரபலமான பயணம் வந்து பெரிய அளவு பேசப்பட்டது. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நடிகை, முதலாவது நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும், முதலாவது தெரிவு செய்து சட்டமன்றத்துக்குள் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுக்கு தான் கிடைத்தது அப்படின்றது ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவு பங்களாவை கட்டியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவருடைய அந்த கலை பயணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70-72 வயது வரை கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் வந்து வாழ்ந்த காலகட்டம். கலைக்கு நிறைய சேவை செய்திருக்காங்க. அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது மக்களுக்கும் நிறைய சேவைகள் செய்திருக்காங்க. தனக்கிட்ட உதவின்னு வந்தவங்களுக்கு நிறைய உதவிகளையும் செய்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதற்கு பிறகு அவங்களுடைய சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய் மாமனுக்கும் அவங்களுடைய கூட பிறந்த சகோதரனுடைய குழந்தைகளுக்கும் அந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போ அவங்களுடைய அந்த கொடுமுடி வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து வாடகை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஊருக்குரிய வட்டாராட்சி வந்து அங்கதான் அவங்க வந்து நிறுவி இருக்காங்க. அப்ப அந்த இடத்த அவங்க வாடகை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விடயம் என்ன, கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் வந்து நிறைய காணி வாங்கி போட்டிருந்தாங்க அவங்களுடைய சொந்த ஊர்ல. அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க எந்த ஒரு பணமும் பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே கொடுத்து விட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதை எடுத்து வந்து அருமையா ஒரு வைத்தியசாலை கட்டி மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுடைய ஒரு ஞாபகமாக பார்க்கப்படுகின்றது. கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் வாழ்ந்த ஊர்ல வந்து ஒரு அருமையான ஒரு சினிமா தியேட்டரும் கட்டியிருக்காங்க. கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பேர்லயே இருக்கு. ஆனா இப்ப அண்மையில வந்து சின்ன சின்ன திருத்த வேலைகள்லாம் செய்து திருப்பி அந்த தியேட்டரை வந்து அவங்க திறந்து பல திரைப்படங்களை வந்து திரையிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க வாழ்ந்த ஊர்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆலய பணி நிறைய பண்ணியிருக்காங்க. அது முருகன் ஆலயத்துக்குலாம் நிறைய பணிகள் செய்திருக்காங்க. அந்த பணிகளை செய்யும் பொழுதெல்லாம் அந்த முருகனுக்கு வந்து தங்க வேல்லாம் கூட அவங்க செய்து கொடுத்துருக்காங்க. ஆலய சீர்திருத்த பணியெல்லாம் நிறைய முன்னின்று செய்வாங்களாம். இப்படியெல்லாம் தனக்கு கிடைத்த பணத்தை தானே வைத்துக் கொள்வதில்லை, அவர்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. சின்ன காலத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து வந்த பணத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகைகள் வாங்கி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க வீட்டுல கஷ்டம்னு அவங்க அம்மா வந்து நின்றோன்னு அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்களாம். ஏன்னா அவங்க தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிட்டது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியா தான் இருந்திருக்காங்க. தான் எப்ப பார்த்தாலும்
எல்லாருமே ஒரு சிம்பிளா அந்த கதர் சாரியையும் ஒரு நெற்றியில வந்து ஒரு பெரிய ஒரு விபூதி பட்டையும் விட்டு தான் அவங்க வந்து எப்பயுமே காட்சிப்படுத்தப்படுவாங்க. எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. நீங்க உயர்ந்தவங்க, நீங்க பெரிய இடத்துல இருக்கீங்க, நீங்க பதவியில இருக்கீங்க அப்படிலாம் இல்லை. எல்லாரையும் சமனா தான் பார்ப்பாங்களாம். எல்லாரோடையும் சமனா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது. அதனாலதான் நிறைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து அவங்க வந்து நடிக்கல அப்படின்னாலுமே பாடி கொடுத்துருக்காங்க நிறைய திரைப்படங்கள்ல. அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய காலகட்ட பயணமாக இருந்தாலும் சின்ன வயதிலிருந்தே அந்த கலை பயணம் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. கிட்டப்பா அவருடைய மறைவுக்கு பிறகு கூட அவருடைய நினைவை மனதிலே சுமந்து கொண்டு கலை பயணத்தை செய்தவர் தான் KP சுந்தரம்பாள் அவர்கள். காலத்தால் அழியாத பொக்கிஷமாக 12 திரைப்படங்களையும் முத்தான பாடல்களையும் இன்றும் நம் மக்களுக்காக விட்டு சென்றிருக்காங்க KP சுந்தரம்பாள் அவர்கள் அப்படின்றத இங்க பதிவு செய்கிறோம். அருமையான ஒரு பயணம் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.